வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்து நம்ம சோலோ லெவலிங்ல சீசன் 2 எபிசோட் 5 பார்க்க போறோம். இங்க பார்த்தோம் அப்படின்னா சங் வந்து மைனிங் டீம்ல இருந்து பிரிஞ்சு அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்துல பின்னாடி இருந்து ஒரு இஸ்ராங்கன்றது வந்துட்டான். இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறான். அவன் வந்து சொல்றான், பூசடா நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு எனக்கே தெரியல. நான் வந்து நடந்து வந்துகிட்டே இருந்தேன், இந்த இடத்துல தொலைஞ்சு போயிட்டேன். எனவே தொலைஞ்சு போயிட்டியா? நீ வந்து மைனிங் டீம்ல தானே இருக்க, இது வந்து பாஸோட ரூம், இங்க இருந்து பின்னாடி போ அப்படின்னு சொல்றா. அவன் சங் வந்து நினைக்கிறான், சாஹி வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல இஸ்ராங்கன்றதா. ஏன் அப்படின்னா பின்னாடி நடந்தது அவ பேசுற வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. சாஹி வந்து பாச்சரியப்பட்டு போயிடுறான். அவன் கையில் வெப்பன் வச்சிருந்தானே எங்க போச்சு அப்படின்னு. சரி ஓகே இங்க இருந்து சீக்கிரம் பாஸ் டிஸ்டர்ப் பண்ண அப்படின்னு மைனிங் டீம் வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகே எனக்கு புரிஞ்சுது அப்படின்ட்டு சங் வந்து அந்த இடத்துல அவனை கிராஸ் பண்ணி போறான். அந்த நேரத்தில் சங்கோட ஆனா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. அவளுக்கு வந்து ஒரு மாதிரி பேட்ஸ்மேன் வருது. நீங்க ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு அவனை மோந்து பாக்குறான். அது ஆச்சரியமா இருக்கு. இவன் மேல அவ்வளோ ஸ்மெல்லாம் அவன் அடிக்கலையே. இப்போ நீ வந்து உண்மையிலே ஒரு 100 தானே அப்படின்னு கேட்கறான் அவனை பார்த்து. ஆமா நான் வந்து 100 தான் அப்படின்ட்டு தயங்கி சொல்றான். அவனோட ஐடி கார்டை பாக்குறான், அதுல வந்து ரேங்க் அப்படின்னு போட்டிருக்கு. சரி ஓகே போ பின்னாடி போகும்போது பார்த்து போ அப்படின்னு சொல்றான் அவன்கிட்ட. எனக்கு இப்போ இந்த மாதிரி ஸ்மெல் வந்தது, ஒரு வேலை ரொம்ப லோ ரேங்கா இருக்கிறனாலயா அவன் மேல பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒன்றும் ஸ்மெல் அடிக்கல அப்படின்னு சொல்றான். இன்னும் உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா அவன் வந்து ரொம்ப பிளசண்டாவே ஸ்மெல் பண்றான். சங்கும் மற்ற மைனிங் டீமும் இப்போ நடந்து போயிட்டு இருக்காங்க. போற வழியில் அவங்க கேட்கறாங்க சங் கிட்ட, நீ வந்து ஹண்டர் சாகியை வந்து பாத்தியா அப்படின்னு. ரொம்ப லக்கிட்டானே, நாங்க வந்து அவ்வளவு தூரத்துல இருந்தா பார்த்து ரசிச்சிருக்கோம். அவளோட ரெஸ்ட் டைம்லாம் கண்டுக்கிறாம எங்களுக்கு வந்து பேட்ரோல் பண்ணிட்டு இருப்பா, பாஸ் கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துறதுக்கும். உண்மையிலே ஒரு எங்கான ஸ்ட்ராங்கான உமன் தான். இப்போ புரியுது, ஒருவேளை அதனாலதான் பாஸ் ரூமுக்கு வந்திருப்பா போல இருக்கு. சாகிக்கு மற்ற ஹண்டரோட ஸ்மெல் எல்லாமே ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்கும் அவளுக்கு. அது மற்ற ஹண்டரோட சென்ட்னாலயா? ஆமா அவளுக்கு வந்து யூனிக் கண்டிஷன் இருக்கு, அதனாலதான் அவ எப்பயுமே மூக்க வந்து கட்சி வச்சு மூடிக்கிறா. அப்பதான் சங் வந்து நினைச்சு பாக்குறா, அவன் வந்து மூக்க மூடிட்டு அவனை வந்து பார்த்தத அந்த ஹண்டரோட ஸ்மெல் இல்லையே அப்படின்னு நினைக்கிறான். அந்த ரெட் கேட்ல கூட அந்த ஐஸ் கைங்க வந்து இதே மாதிரி தான் ஒரு விஷயத்த சொன்னா என்கிட்ட. வேலை நான் வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் பிளேயரா இருக்கனாலயா இந்த சிஸ்டம்னால ஃபேவர் பண்ணப்பட்ட ஒரே ஒரு ஆள் நான் தான் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். இது எந்த மாதிரி பிளேயர் அப்படின்னு சத்தியமா எனக்கு தெரியல. அந்த மைனிங் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. சங்குக்கு வந்து அந்த மைனிங் லீடர் வந்து பேமெண்ட் கொடுக்குறான். உனக்கு வந்து நாங்க ரொம்பவே தேங்க்யூ சொல்லணும், உன்னாலதான் அந்த நாங்க சீக்கிரம் வேலையை முடிச்சோம் அப்படின்னு. உனக்கு வந்து இந்த ஃபீல்ட்ல நிறைய டேலண்ட் இருக்கு, நீ வந்து ஏதோ மிஷின் யூஸ் பண்ற அப்படின்னு நினைச்சோம், அது ரொம்பவே ஆச்சரியப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் இந்த ஃபீல்ட்ல வந்து ரொம்ப வருஷமா இருக்கேன், ஆனா இந்த மாதிரி ரொம்ப டேலண்ட்டை நான் பார்த்ததே கிடையாது. சரி சாங் சொல்லு, நீ வந்து எனக்கு ஒர்க் பண்றதுல இன்ட்ரெஸ்டடா இருக்கியா? உனக்கு வந்து நான் நல்லாவே சம்பளம் தரேன். நீங்க கேட்டதுக்கு வந்து ரொம்ப நன்றி, ஆனால் நான் வந்து ஒன் டைம் திங்காக தான் பார்க்குறேன். ஓ அப்படியா, சரி ஓகே. அப்படின்னா இன்னும் ஒரு நாள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆமா நாளைக்கு வந்து ஏராங்க் சீராங்க் ரைடு வந்து மாற்றி இருக்குது. சங்க வந்து நினைக்கிறேன் நாளை கழிச்சு வந்து எனக்கு ரீவேல்யூவேஷன் டெஸ்ட் இருக்குது. எனது நாளைக்கு வந்து ஹண்டர் கில்ட்ல இருந்து மிஷன்லாம் வச்சிருக்காங்களா? ஏராங்கும் சீராக் ரைடும் சைமல்டேனியஸாக நடக்குது அப்படின்னு கேட்குறான். ஆமா செகண்ட் அசால்ட் டீம் வந்து நாளைக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. எனது செகண்ட் அசால்ட் டீமா? ஆமாம் எங்களோட ஸ்ட்ரென்த்தே தான். நாங்கள் வந்து ஏன்னா கிரேட வந்து 2 குரூப் வச்சு அட்டாக் பண்ணுவோம். இந்த கண்ட்ரிலே வேறு யாருனாலையும் அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்படி இருக்க பட்சத்தில் நாளைக்கு வந்து நான் எங்கே ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சங் கேட்குறான். ஓ அப்படின்னு நீ நாளைக்கு ஹெல்ப் பண்ண வரியா? சரி ஓகே, நான் வந்து பாஸ் கிட்ட பேசி நாளைக்கு வந்து உங்களோட சேலரி டபுள் பண்ணுறதை பற்றி கேட்குறேன். இல்லை அதெல்லாம் ஒன்று தேவை அப்படின்னு சங் சொல்கிறா. அவளை நீ வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எதுவுமே அதிக சம்பளம் வாங்கலாம், என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன். நீ வந்து பார்த்தோம் அப்படின்னா நைட்டு சாஹி வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறா. சஞ்சீவனும் மைனிங் டேபிள் இருந்தாலும் அவனை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறான். ஒரு கால் வந்து கேட்குறான், நீ வந்து ஹண்டர் சங்க பற்றி தானே கேட்குறேன், எனக்கு அவனை முன்னாடியே தெரியுமா? நேற்று சாய் கூட என்கிட்ட இதே விஷயத்தை தான் சொன்னார். சாய் வேற சொன்னாரா? ஆமா அவனோட விஷயம் எல்லாமே ரொம்ப பிரைவேட்டா இருக்குது. விஷயம் வந்து ஒரு ரோல் இருக்க ஹண்டரை பத்தி தீவிரமா தேடுறப்ப தான் பாக்குறேன். சரி ஓகே அப்படின்ட்டு போனை வச்சுட்டு அவன் தூங்க போயிடுறா. தூங்கும்போது நினைச்சுக்கிட்டே இருக்கா. டஞ்சன்ல அவனோட பிஹேவியர் வேற மாதிரி இருந்தது. சாய் வேற அவன் இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி ஆர்டர் பண்ணிருக்காரு. அதை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் கூட லீக் ஆகல. அவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். அவன் வந்து நிறைய ஹண்டரை மீட் பண்ணிருக்கேன், அதான் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு நைஸான ஸ்மெல் உள்ள ஆளை மீட் பண்றான் நினைக்கிறான். இங்க பார்த்தா அப்படின்னா காலையில ஏறிச்சு சங் வந்து இப்போ அந்த மைனிங் டீமுக்கு ஜாயின் பண்ண போறான். சங் வந்து இப்போ அவனோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நினைச்சு பாக்குறான். மாதிரி ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப நாள் எனக்கு வந்ததே இல்லை அப்படின்னு நினைக்கிறான். சரி ஓகே வாங்க இப்போ எல்லாரும் சீராங் டஞ்சனுக்கு போகலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. சால் டீம் வந்து இப்போ கொஞ்ச நேரத்தை வெளியே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. சங் வந்து இங்கே பயங்கரமா மைண்ட் பண்ணிட்டு இருக்கான். கூட இருக்கிற எல்லா மேயர்ஸும் பேசிக்கிறாங்க. சங் இருக்கனால நம்மளோட வேலையெல்லாம் சீக்கிரமாவே முடியுது, இருக்கனால இப்போ நம்ம சீக்கிரமாவே லஞ்ச் முடிச்சுட்டு ஏராங் டஞ்சன் வந்து மைண்ட் பண்ண போயிடலாம். உன்னால ரெக்கவரி டீமும் இப்போ ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. மேலே கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலையா? வாங்குறத விட உனக்கு 5 மடங்கு சம்பளம் தரும் அப்படின்ட்டு அந்த பாஸ் சொல்றாரு. இல்ல எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சங் சொல்லிடுறான். திடீர்னு நேரத்தில் ஒரு ஹண்டர் வந்துடுறான். சங் இவன் நீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. மைனிங் டீம்ல இருந்து ஒரு ஆள் நம்ம கூட்டிட்டு போலாமா அப்படின்னு கேட்குறான். எங்க டீம்ல இருந்து லக்கேஜ் கேரி பண்ற ஆள் வரலைங்க, உங்களுக்கு இப்போ ரொம்ப ஆள் கம்மியா இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அவன் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறான். நீங்க வந்து பசால் டீமோட போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிஸ்க் அலவன்ஸ் வந்து கிடைக்கும். ஏராங்க் டஞ்சனுக்குள்ள போற அளவுக்கு யாருமே இங்கே ஃபிட்டா இல்லை, எல்லாருமே இங்கே லோ ரேங்க்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. காசு கொடுத்தாலும் எங்களால் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. யாருக்குமே போக விருப்பம் இல்லையா அப்படின்னு கேட்குறான். நேரத்தில் சங் வந்து கையை தூக்கிட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்றான். டீம்ல எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க. அடே சங் நீ போறியா? இடத்துக்குள்ள ஹை ரேங்க் பெஸ்ட் எல்லாம் இருக்குடா, அவன் கொடுக்குற காசு வந்து உன்னோட லைஃபுக்கு ஈக்குவலா ஒத்தே கிடையாது, பிரச்சனை இல்லை, நான் வந்து உண்மையிலே போல்டான தான் அப்படின்னு சங் சொல்றான். அவன் சொல்றதெல்லாம் கட்டு தெரியாம அந்த மைனிங் டீம்ல இருக்கிற எல்லாம் சொல்றாங்க. வந்து நேற்று தான் ஜாயின் பண்ண, அவனுக்கு வந்து விஷயமே தெரியாது. ஹண்டர் வந்து கேட்கறான் அவன் இப்போ என்ன ரேங்க்ல இருக்கிறான், அவன் வந்து ரேங்க்ல இருக்கிறான், வேற யாராவது பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பரவாயில்ல அவன் வந்து இந்த வேலை கரெக்டா இருக்கும் அவன் சொல்லிட்டு சங் கிட்ட போயிட்டு நான் வந்து அட்டாக் டீமோட லீடர், பேர் வந்து சங்கினோ அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ ஆகிக்கிறான். எல்லாரும் ஏராங் கேட்டுக்குள்ள போறதுக்கு வெயிட் பண்றாங்க. இந்த கேட் நேத்தோட பெருசா இருக்குது, ஆனா மேஜிக் பவர்லாம் நேத்தோட கம்மியா தான் இருக்கு. உள்ள அவ்வளோ டிஃபிகல்ட்டா இருந்தது அப்படின்னா இவங்க வந்து செகண்ட் டீம் வந்து சென்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம கிட்ட 6 ஏராங் கட்டுறோம், 3 பீராங் கட்டுறோம் இருக்கும். இந்த டீம் மாதிரி நம்ம கிட்ட இஸ்ராங் கட்டுற இல்லை அப்படின்னாலும் 2 டீம் வந்து யாருமே சென்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ உள்ள போறாங்க. கேட்ல அதே மேஜிக் பவர் இல்லைனாலும் ஒரு கேட்ல பார்த்த மாதிரி ஒரு வேடான ஃபீலிங் வருது எனக்கு. நேரத்தில் ஒரு பொண்ணு வந்து சொல்றான், நீ வந்து ரொம்ப நர்வஸா
ஹண்ட்ரஸாக இருக்க அப்படிலாம் இருக்காத. இங்கே இருக்கிற எல்லா ஹண்ட்ரஸும் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. இங்கே கூட இருந்து அப்படின்னா மேஜிக் பேஸ்லாம் வந்து அட்டாக் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கிற ஒரு ஹண்டர் வந்து நினைக்கிறேன் இந்த ரெயின் பிடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து கேப்டன் ஆயிடுவேன். நான் வந்து ஒரு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் இல்லைனாலும் நான் வந்து ஒரு நல்ல இறங்க ஹண்டர். அதனால் அதை பண்ண முடியும் அப்படின்ட்டு அவன் நினைக்கிறான். டக்குன்னு அவங்களாம் ரெடி ஆகிட்டாங்க. சங்கு வந்து நினைக்கிறான் என்ன அவங்க டக்குன்னு ரெடி ஆகிட்டாங்க. நேரத்தில் எங்கே இருந்தும் மேஜிக்கல் பேஸ்லாம் உள்ள இருந்து திடீர்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. எல்லாரும் ப்ரிப்பேர்டாக இருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை டஞ்சன் ஜாக்கல்ஸ்லாம் ஏராங்கில் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அவன் கேட்குறாங்க. கேட்குறான் அந்த பொருட்கிட்ட அது இன்னும் ரொம்ப ரேரான பீஸ்டா? இல்லை அவங்க எல்லாமே சீராங்கில் இருக்கிற பீஸ்ட்டு. அங்கே வந்து அந்த பீஸ்ட் கிட்ட போய் பார்க்குறான். இதெல்லாம் பார்க்கும்போது யாரோ வந்து வளர்த்துருக்காங்க அப்படின்னு தெரியுது. என்ன சொல்கிறேன் யாரோ வளர்த்துருக்காங்களா? இதை வந்து ஹண்டிங் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்குறான். அந்த நேரத்தில் உள்ளேருந்து பெரிய பெரிய பீஸ்ட் எல்லாம் வந்துருது. சங் வந்து நினைக்கிறான் நான் நினைச்சது வந்து கரெக்ட் தான். ஆனால் அது ஹைஆர்எக்ஸ்லாம் இங்கே இருக்குது, எப்படி இங்கே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாரும். அதோட ஸ்பியரை வந்து இவங்கள்ட்ட தூக்கி போட்டு அட்டாக் பண்ணுது. இவங்க எல்லாம் தடுத்துட்டாங்க. அவங்களோட பவர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு ஹண்டர்லாம் நினைக்கிற பீஸ்ட் எல்லாமே மாறி மாறி பறந்து வந்து அட்டாக் பண்ணுது. அந்த மேஜிக் மேஜ் வந்து சொல்கிறான் இவங்க எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக கொல்ல முடியாது, அவங்களோட மேஜிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். எல்லாருமே அவங்களோட பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே இதை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறான் அந்த பொண்ணு. மேஜ் வந்து இப்போ அவனோட மேஜிக் பவர்லாம் யூஸ் பண்ணி 2 பேரை வந்து சமன் பண்ணி கூப்பிட்டுறான். ஒரு அட்டாக்காக என்னோட மேஜிக் பவர் நிறைய யூஸ் பண்ணிட்டேன். அந்த நேரத்தில் இன்னொரு பொண்ணு வந்து அந்த பீஸ்ட் வந்து அட்டாக் பண்ணிடுது. ஹீலர் இங்கே வா அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க எல்லாரும். நம்ம ரொம்ப அவுட் நம்பர்டாக இருக்கும், நம்மளால சமாளிக்க முடியல அப்படின்ட்டு இன்னொரு ஆர்டர் வந்து சொல்கிறாங்க. அவங்க சுற்றி வளர்ச்சாங்க அப்படின்னா நம்ம கதை முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஹையான்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க, நம்மளால சமாளிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறாங்க. அங்கே வந்து நினைக்கிறான் பீராங் ஹண்டரால அந்த ஆர்க்கை வந்து சமாளிக்க முடியல. அந்த நேரத்தில் ஒரு ஆர்க் வந்து பீராங் ஹண்டரோட கையை வெட்டிடுச்சு. ஹீலர் பொண்ணு வந்து அவனோட கையை ஹீல் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறான். ஹீல் பண்ணி முடிக்கிற நேரத்தில் பின்னாடி இருந்த ஒரு பீஸ்ட் வந்து அவளை அட்டாக் பண்ண வருது. ஹீலர் பொண்ணு வந்து அவளோட ஃபேட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. நேரத்தில் சங்க என்ன பண்ணுறான் அப்படின்னா பாய கீழே வச்சுட்டு அவனும் அட்டாக் பண்ண போயிடுறான். அவனோட மேஜிக் பவர் வச்சுட்டு அந்த பீஸ்டோட கழுத்தை நெரிச்சு கொண்டுறாத. அந்த ஹீலர் பொண்ணு வந்து இதெல்லாம் பார்த்துட்டு வாயடிச்சு போயிட்டா. என்னடா நடக்குதுங்க திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு ஹை லெவல் ஆர்க்கும் அடிபட ஆரம்பிச்சிருது. ஒன்று வந்து ஷாக் ஆயிடுறான் என்ன நடக்குதுங்க அப்படின்னு. எல்லாரும் யாரும் அட்டாக் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா நம்ம சங் தான். ரிகல்ட்டுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் வந்து ஒரு வெளியே இருந்தால் ஆனால் இவங்கெல்லாம் அடி வாங்குறதுனால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. ஃபாஸ்ட்டாக போய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சார் எல்லாத்தையும். அவன் வந்து நினைக்கிறான் யாருமே நோட்டீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து இவங்க எல்லாத்தையும் வீக் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்ச மாதிரி அவன் வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணிடுறான். பின்னாடியே அப்படியே மீதி ஹண்டரும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. என்னடா ஒரு அடியில் செத்து போச்சு அப்படின்னு. எல்லா ஹண்டரும் சேர்ந்து இந்த பீஸ்ட் எல்லாம் டிஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று ஒரு வழியாக எல்லா பீஸ்ட்டும் போய் இறந்து போயிடுச்சு. யாருக்காவது அடிபட்டுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாருமே உயிரோடு இருக்குது உண்மையிலே ஒரு மிராக்கிள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து இன்னொரு ஹண்டர்கிட்ட கேட்குறான். சண்டை போடும்போது ஒரு விஷயம் ஏடா நடந்தது நான் பார்த்தேன். ஆமாம் நானும் அதை ஃபீல் பண்ணேன். டக்குன்னு அவங்களாம் ஸ்லோவான மாதிரி ஒரு ஃபீல். வேறு யாரும் மேஜிக் பவர் யூஸ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அப்படின்னா எனக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் கிடையாது அப்படின்னு இன்னொரு பொண்ணு சொல்கிறான். இருக்க எல்லாரையும் பார்த்துட்டு கேட்குறான் நீ எல்லாருமே அட்டாக் பண்ணுறதுனால ஃபோக்கஸ் பண்ணீங்க, அசாசின் டைப் ஹண்டர்னால தான் அதெல்லாம் பாசிபிள். சரி ஓகே என்ன நடந்தாலும் நம்ம இங்கே ஜெயிச்சிட்டோம் இல்லையா. அந்த ஒரு பொண்ணு வந்து நினைக்கிறான் அந்த போர்ட்டர் வந்து நம்மளோட ஸ்கில்ஸ் எல்லாமே ரொம்ப அண்டர்ஸ்டிமேட். இந்த மாதிரி ஒரு மேஜிக் ஆஸ்டர் இந்த டீமில் இருக்கிற வரைக்கும் அவனோட ஸ்டெல் ஸ்கில்லாம் எப்படி நான் கண்டுபிடிக்காம விட்டேன் அப்படின்னு நினைக்கிறான். அவன் சொல்ல போல அப்படின்னா அவனால தான் இப்போ நம்ம எல்லாருமே உயிரோடு இருக்கிறோம். அவனோட பவர்லாம் ஒழிச்சு வச்சுக்கிறதுக்கு அவனுக்கு இதெல்லாம் காரணம் இருக்கலாம், அதனால நானும் சும்மா விட்டுறேன். இந்த நேரத்தை சொல்கிறாங்க கேப்டன் சன் நம்ம வந்து இன்னும் உள்ள போகிறோமா அப்படின்னு. இல்லை இந்த பிளேஸ் வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்குது, நம்மளுக்கு வந்து அட்லீஸ்ட் 2 ஹீலர் வேணும், அப்புறம் 3 மேஜர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுது நீ வந்து ஃபர்ஸ்ட் டைமாக கேப்டனாக எப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்னு இன்னொரு பொண்ணு சொல்கிறா. நம்மளும் இப்போ பின்னாடி திரும்பி போயிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே வந்து நினைக்கிறேன் எனக்கு புரியுது அவன் வந்து உள்ளே போய் அந்த டஞ்சனை கான்குவர் பண்ணலாம்னு நினைக்கிறான். ஆனால் அவன் வந்து வைஸ் லீடராக இருந்தான் அப்படின்னா பின்னாடி போயிடணும். சங் நினைக்கிற மாதிரி அவன் வந்து இப்போ நம்ம ரிட்ரீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிடுறான். திடீர்னு இன்னொரு கேட் வந்து ஓப்பன் ஆயிருது பர்பிள் கலரில். ஆனால் அது நம்ம என்டர் பண்ணப்போ அதெல்லாம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு ஹை லெவல் பேரியர் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அதை நான் லிஃப்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு ஒரு மேஜ் பொண்ணு வந்து சொல்கிறான். மாதிரி ஹை லெவல் டஞ்சரில் இந்த மாதிரி மேஜிக் பவர் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு சக்தி இருக்குது, நல்ல வேலை நம்ம வந்து பின்னாடி திரும்பி போக நினைச்சோம், இல்லைனா இந்த இடத்த நம்மளால முடிச்சிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறா. அந்த நேரத்தில் ஒரு மேஜிக் பவர் வந்து அந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் ஆயிருது. என்னடா அது அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா டஜன் பாஸ் தான் அந்த இடத்துல இருக்கிறா. டக்குன்னு எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நம்ம வந்து உடனே லிஃப்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு அந்த மேஜ் சொல்கிறா. நினைக்கிறேன் இந்த மாதிரி பீராங்கட்டனால கூட மேஜிக் ஃப்ளக்சுவேஷன்ஸ்லாம் ஃபீல் பண்ண முடியுது, ஏன் நம்ம கேட் வரையில ஃபீல் பண்ணல அப்படின்னு நினைக்கிறா. அந்த நேரத்தில் திடீர்னு அந்த மேஜிக் வந்து அடிபட்டுருது. ஏன்னா அது யாருக்கோஸ் மேஜிக் வந்து போட்டுட்டாங்க, ஒருவேளை இது ட்ராப்பாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் இருக்கிற இன்னொரு மேஜிக் சொல்கிறான் நீ வந்து டிவைன் மேஜிக் போடு அப்படின்னா அது அப்படின்ட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆர்மி ஆஃப் பீஸ்ட் இருக்குது. கேப்டன் சன் இப்போ நம்ம என்ன பண்ணுறது, மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா 50 பேர் கிட்ட இருப்பானுங்க. உங்ககிட்ட இப்போ இங்கே சண்டை போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக இறந்து போயிடுவோம். இடத்துல சண்டை போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இறந்து போயிடுவோம். சன் வந்து இப்போ அந்த பீஸ்டோட கேப்டன் கிட்ட போய் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிறான். அந்த பீஸ்ட் வந்து அதோட லாங்குவேஜில் வந்து பேசிட்டு இருக்கு. டக்குனு பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிருச்சு. டே ஹியூமன்ஸ் என்னோட பேர் வந்து கார்கல்கன், உங்களை நான் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். கேப்டன் சன் வந்து கேட்குறான் கார்கல்கன் நீ தான் என்ட்ரன்ஸை பிளாக் பண்ணியா? ஆமா நான் தான் பிளாக் பண்ணேன். ஆர்க் ட்ரைபோட க்ளோரியஸ்ட் சாசரர் நான் தான். அண்ணன் வந்து கேட்குறான் உன்னோட ஸ்ட்ராங்கான பீஸ்ட் இருக்கு அந்த கேவில் அப்படின்னு. ஆர்க் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லுது என்னோட பவர் மீன்ஸ் யாருனா இருப்பாங்கன்னு நினைக்கிறியா, இப்போ வந்து நீ சூஸ் பண்ணு, ஒன்று என்னோட சோல்ஜர்ஸ் கையில் நீ சாகணும், அப்படி இல்லைனா என்னை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லுது. கேப்டன் சன் வந்து சொல்கிறான் உன்னை வந்து நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு. பார்த்தோம் அப்படின்னா அந்த பாஸ் வந்து இந்த ஆர்க்கோட பாடியில் வந்து பூந்து நேரத்தில் கேப்டன் சன் வந்து சன் கிட்ட வந்து சொல்கிறான் நாங்கள் பாஸை பார்த்தோம் அப்படின்னா உடனே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவோம், என்னன்னாலும் சரி அது வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கணும், அந்த பேரியர் வந்து இது போடவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சான்ஸ் வாய்ஸ் பண்ணிட்டு வெளியில் தப்பிச்சு போயிட்டு மெயின் அசால்ட் டீம் வந்து கூட்டிட்டு அப்படின்னு சொல்கிறான். அங்கே வந்து சொல்கிறான் நீ வந்து சாகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டியா, அதோட மிஷன் வந்து இந்த டஜனுக்குள்ள உயிரோட போகிறது கிடையாது, ஆனால் இந்த கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறது தான். நேரத்தில் கூட இருக்கிற பொண்ணு வந்து சன் கிட்ட எனக்கு ஒரு ஃபேவர் இருக்குது சொல்லணும், ஒரு டைரி அவன் கிட்ட கொடுத்து இதில் வந்து என்னோட ஷார்ட் வெளில வந்து எழுதி வச்சிருக்கேன், இது வந்து என் ஃபேமிலி கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறா. நாங்கள் வந்து இந்த மிஷனை முடிக்கணும் கண்டிப்பாக, ஆனால் நீ வந்து டிஃப்ரெண்டான ஆள், நீ வந்து இந்த இடத்துல இருந்து உயிரோட தப்பிச்சு போயிரு அப்படின்னு சொல்கிறா. சங் வந்து நினைக்கிறா இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து நான் டபுள் டேஞ்சரில் மீட் பண்ண மாதிரி இருக்குது, ஓகே நான் வந்து இதை இப்போதைக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் எக்காரத்தை கொண்டோ சண்டை இந்த நிலைமைக்கு வரக்கூடாது அப்படின்னு நான் வேடிக்கிறேன். இங்கே பார்த்தோம் அப்படின்னா வெளியில் இஸ்ராங்க
என்ற சாகி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவன் வந்து இந்த இடத்துல இல்லையே அப்படின்னு நினைக்கிறான். மைனிங் டீம்ல இருந்து அவன் வந்து ரிசைன் பண்ணிட்டானோ அந்த நேரத்தில் மைனிங் டீமோட ஹெட் வந்து சொல்லிடுறான், ஹண்டர் ஷாஹி நீங்களா எதுக்கு வந்தீங்க, இன்னைக்கு தான் உங்களுக்கு லீவ் ஆச்சே. ஆமா, இப்போ உங்ககிட்ட ஒன்று நான் கேட்கணும், சங்ஜின் இருந்தானா அப்படின்னு கேட்குறான். ஓ சங்கா, அவன் வந்து அசால்ட் டீம் கூட போர்ட்டாரா போயிருக்கான் உள்ள. எனது மிஷன் போயிருக்கானா அப்படின்னா அந்த கேட்டுக்குள்ள தான் இருக்கானா. அப்படியே சொல்றான். அங்கே உள்ள பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் அந்த ஆர்க்கோட கேசலுக்கு வந்துடுறாங்க. சுற்றி பார்த்தோம் அப்படின்னா ஆர்க்ஸ் வந்து அவங்களை சுற்றி வச்சிருச்சு. எல்லாருமே இப்போ ஆர்க்கோட கிங்கை வந்து மீட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கிங் வந்து சொல்றான், அடே ஹியூமன்ஸ் வெல்கம் டு மை பிளேஸ் அப்படின்னு. இதோட இந்த எபிசோட முடிஞ்சிருது. அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.